வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேஸ்ட் ஆஃப் கேகே. ஸோ இன்றைக்கி ப்ரெட் வச்சு சூப்பர் அண்ட் டேஸ்டியான புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு அதுக்காக நான் மில்க் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். மேக்ஸிமம் நீங்கள் மில்க் ப்ரெட் எடுக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் அது எல்லாமே அதிலே வந்துடும். ஸோ புட்டிங்க்கு எப்போவுமே ப்ரெட்டில் யூஸ் பண்ணும்போது மில்க் ப்ரெட் எடுக்கிறது நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ப்ரெட் பீசஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதோடய எட்ஜ் கார்னரை கட் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நமக்கு புட்டிங் பண்ணும்போது எப்போவுமே ஹார்டாக இருந்தால் நல்லா இருக்காது. ரொம்பவே ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக அந்த எட்ஜ் பீசஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. அதில் சின்ன ஒரு கசப்பு தன்மை இருக்கும். ஸோ கட் பண்ணுற பீசஸை வந்து நீங்கள் எடுத்து போட தேவையில்லை, வேஸ்ட் பண்ண வேணாம். அதை வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். கட்லெட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணும்போது ஜஸ்ட்டு டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ப்ரெட் க்ரம்ஸஸ்க்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி எல்லா பீசஸையுமே எட்ஜை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ என்னோடய ப்ரெட் வந்து பார்த்தாலே தெரியும் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. கை வச்சாலே பிஞ்சிடும் போல். ஸோ அதனால் நான் ரொம்பவே மில்க் ப்ரெட்னாலே அப்படி தானே இருக்கும். நான் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் கட் பண்ணுறேன். ஸோ எல்லா பீசஸையுமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, எட்ஜஸ் எல்லாமே. ஸோ கட் பண்ணி வச்ச ப்ரெட் பீசஸை 2 பீசஸாக கட் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி 2 பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு புட்டிங் பவுலில் செட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக கரெக்டாக இருக்கும். அதனால் ஸோ இந்த மாதிரி 2 பீஸஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு சைடில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஃப்ரெஷ் மில்க்கு, ஏதாவது ஃப்ரெஷ் மில்க்கை ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. ஏன்னா நம்ம இதில் தான் டிப் பண்ணி நம்ம செட் பண்ண போகிறோம் நம்மளோட ஃபர்ஸ்ட்டு அந்த ப்ரெட்டை. ஸோ ஸ்வீட்காக கண்டென்ஸ்ட் மில்க் தான் எடுக்கணும். புட்டிங் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் மெயின் திங் கண்டென்ஸ்ட் மில்க் தான். சுகர் ஆட் பண்ணக்கூடாது, ஃப்ளேவரே இல்லாமல் போயிடும். ஸோ உங்களுக்கு ரொம்பவே க்ரீமியாக ரிச்சாக டெக்ஸ்சர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க் தான் ஆட் பண்ணணும். ஸோ உங்களோட ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மில்கில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் திக்காக இருக்கும், அதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அது செட் ஆகிரும். ஸோ உங்களோட சுகருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்வீட். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு புட்டிங் பவுல் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஓவல் ஷேப்பில் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? உங்கள்கிட்ட எந்த இருக்குதுனாலும் அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மில்க் வச்சுருக்கேன் இல்லையா, அதில் கூட நீங்கள் புட்டிங் செட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இது இருக்குதோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பவுல்ஸ் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு புட்டிங் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புட்டிங்ஸ்லாம் பண்ணுறதுக்கு. அதனால தான். ஸோ என்கிட்ட கண்டென்ஸ் மில்க் இல்லை, நான் இதில் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சுகரை வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு மில்க் பவுடர் இருக்குது இல்லையா, அதில் சேர்த்துட்டு நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மஸ்ட்டு கண்டென்ஸ் மில்க் இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஈவனாக வச்சதுக்கப்புறமா ப்ரெட் பீசஸ் வச்சதுக்கப்புறமா மேலே வந்து கொஞ்சம் அந்த மில்க் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கொஞ்சம் என்னோடய பவுல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் என்னோடய ப்ரெட்டுமே ரொம்ப தின்னாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதனால் நான் 2 லேயர்ஸாக யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் ப்ரெட் ரொம்பவே சில ப்ரெட் வந்து சாண்ட்விச் ப்ரெட்லாம் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 1 போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு செட்லேயே முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கிற பாலை வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே ஈவனாக இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ பால் ஸ்ப்ரெட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ரொம்பவே ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஆனால் டிப் பண்ணும்போது மட்டும் லைட்டாக ஒரு டிப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப டிப் பண்ணால் அது பிஞ்சிடும், உதிர்ந்துடும். ஸோ அதனால் ஸோ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம செகண்ட் ப்ராசஸ் போகிறதுக்கு முன்னாடி இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இந்த ப்ரெட் அண்ட் மில்க் எல்லாம் சேர்த்து செட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான். ஸோ இதை ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா நான் இன்றைக்கி பிஸ்கெட்ஸ்க்கு என்ன எடுத்துருக்குறேன்னா மேரிகோல்ட். நீங்கள் எந்த பிஸ்கெட் உங்களுக்கு தேவையோ அதை எடுத்துக்கலாம். சாக்லேட் பிஸ்கெட்ஸ், க்ரீன் பிஸ்கெட்ஸ், ஓரியோ இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. நான் வந்து மேரிகோல்ட் எடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான பிஸ்கெட்ஸ் எடுத்து அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நல்ல ஒரு ஃபைன் பவுடராக ஆகணும். ஸோ இந்த மாதிரி பேக் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் அளவு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே, உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் அந்த ஒரு பிஸ்கெட்ஸும் எடுக்கலை, அதில் ஃபுல்லாக எனக்கு தேவைப்படலை. ஸோ அது பார்த்திங்களா, இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபைன் பவுடராக வரும். ஸோ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் நீங்கள் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, தப்பில்லை. என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சு, நான் அதனால் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். பட் என்கிட்ட விப்பிங் க்ரீம் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அதுதான் யூஸ் பண்ணுவேன். நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பாக விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் இன்னுமே உங்களுக்கு ஃப்ளேக்கி அண்ட் நல்லா இருக்கும். அதனால தான் பஃப்பாக வரும், இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம் எடுத்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்ததுக்கப்புறமா அதை நல்லா பீட் பண்ணணும். ஓகேங்களா? உங்கள்கிட்ட பீட்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இல்லை பீட்டர் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஹேண்ட் வச்சு ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பீட் பண்ண க்ரீமுக்கு மேலே நம்ம ஃபைன் பவுடர் ஆக்கி வச்சுருந்தோம் இல்லையா, பிஸ்கெட்ஸ், அதை ஆட் பண்ணிக்கலாம், அந்த பவுடரை. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பிஸ்கெட் அளவு கூடினாலும் பிரச்சனை இல்லை, அந்த க்ரீமோட கன்சிஸ்டன்சி கூடினாலும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நீங்களாகவே ஈவனாக ஆக்கிடலாம். ஸோ இதில் வந்து இது கூட குறைவா அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வீட்காக கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து சாதா மேரிகோல்டு எடுத்திருக்கோம், அதனால் அதில் வந்து ஸ்வீட்னஸ் இருக்காது இல்லையா? ஸோ அதனால் நமக்கு ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் எடுத்துருக்கோம். நீங்கள் இதே இது ஓரியோ, சப்போஸ் நீங்கள் க்ரீம் பிஸ்கெட்ஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த க்ரீம்லேயும் உங்களுக்கு ஸ்வீட் இருக்கும், அதனால் நீங்கள் இந்த ப்ராசஸில் ஸ்வீட் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ பார்த்திங்களா, இந்த மாதிரி ஈவனாக சூப்பராக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுடைய ப்ரெட் செட் பண்ண வச்சுருந்தோம் இல்லையா, அதுவுமே சூப்பராக செட் ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். தென் இந்த பேட்டரை இதுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் நினைக்கலாம், பிஸ்கெட் அண்டு என்னடா பிஸ்கெட்டு ப்ரெட் இது நல்லா இருக்குமா, புட்டிங் நல்லா வருமா? பட் நீங்கள் இது ரொம்பவே ஈஸியான பொருள் தான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் டேஸ்ட்டில் வந்து காம்ப்ரமைஸனே வேண்டாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, என் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஈத் இல்லைனா ஃபெஸ்டிவ் டைம்ஸில் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், ரொம்பவே ரிச் ஃபீலிங் கொடுக்கும். ஆனால் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுல வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் கண்டென்ஸ் மில்க் தான் கொஞ்சம் ரிச், மற்றபடி எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறது தான். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த பிஸ்கெட் பவுடர்ஸ் கொஞ்சம் மீதி இருந்துச்சு. ஸோ அதையுமே மேலே லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம் டெக்கரேட்காக. ஸோ எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. உங்கள்கிட்ட இல்லைன்னா பிரச்சனை, இது ஆப்ஷனல் தான். அண்ட் கொக்கோ பவுடர், சாக்லேட் பவுடர், அந்த மாதிரி மைலோ, பூஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து கூட நீங்கள் மேலே லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு டெக்கரேட்காக தான், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ நான் வந்து என்கிட்ட பூஸ்ட் இருந்துச்சா, ஸோ அதை லைட்டாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ இதை அப்படியே கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு இருந்தனால செரி இருந்துச்சு, ஸோ செரி வச்சு கொஞ்சம் அழகாக க்யூட்டாக நான் டெக்கரேட் பண்ணியிருப்பேன். ஸோ இதோட டேஸ்ட் வந்து எனக்கு தெரியல எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸி. நம்ம கேஸ் ஆன் பண்ணுறதுக்கு தேவையே இல்லை, ரொம்பவே ஈஸியாக யார் வேணாலும் பண்ணலாம் கைஸ். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளோட புட்டிங் செட் ஆகிடுச்சு. ஸோ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 hours அப்புறமா நான் எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்களா, ஃப்ரிட்ஜில் நான் ஒரு 2 hours தான் வச்சுருந்தேன், சூப்பராக செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஸ்பூனோ நைஃபோ ஏதாவது வச்சு நீங்கள் ஒரு பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக, ரொம்பவே க்ரீமியாக சூப்பராக இருந்துச்சு. நம்பவே முடியல 2 hours இந்த அளவுக்கு செட் ஆகிருக்குன்னு. ஸோ பார்த்தீங்களா, பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அது செட் ஆகிருக்குதுன்னு. ஒரு 5 hours வச்சிங்கன்னா இன்னுமே செட் ஆகிடும், ஆனால் மேக்ஸிமம் 2 hours உங்களுக்கு போதும். ஸோ எனக்கு டேஸ்ட் பண்ணியே ஆகணும்னு தோணுச்சு. நானே ஒரு 2-3 பைட் எடுத்து சாப்பிட்டுட்டேன். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you.